ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜெய். வெல்கம் டு TWJ யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா, அஷ்யூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி போன வீடியோவில் நம்ம பிளாப் ஸ்டோரேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்குள்ளே எப்படி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது, விர்ச்சுவல் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி ஃபைல் அப்லோட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறதுன்றது எல்லாத்தையும் பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த வீடியோ பார்க்காம இங்கே வராதிங்க, அதோட ரெஃபரன்ஸ் தான் இங்கேயும் இருக்கும். மெயினாக உங்களுக்கு பிளாப் ஸ்டோரேஜ் க்ரியேட் பண்ண தெரியாமல் டேட்டா லேக் ஸ்டோரேஜை எப்படி க்ரியேட் பண்ணணுன்ட்டு கற்றுக்காதீங்க. அதை பார்த்துட்டு இதுக்கு வாங்க. சரி, ஓகே, என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்குது, பிளாப் ஸ்டோரேஜ். அப்புறம் எதுக்கு நான் அஷ்யூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜை க்ரியேட் பண்ணணுன்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, பிளாப் ஸ்டோரேஜோட யூஸ் கேஸ் வேறு, டேட்டா லேக் ஸ்டோரேஜோட யூஸ் கேஸ் வேறு. ஓகே, டேட்டா லேக் ஸ்டோரேஜ் காஸ்ட்லி compared to blob storage. ஓகே, இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ்னா கண்டிப்பாக இல்லை. அதை விட இது காஸ்ட்லின்னும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை விட இதில் ஃபீச்சர்ஸ் அதிகமாகவே இருக்குன்றது. ஓகே, நம்ம பிளாப் ஸ்டோரேஜில் ஒரு ஃபோல்டர் நீங்கள் எம்டி ஃபோல்டராக க்ரியேட் பண்ணவே முடியாது. அட்லீஸ்ட் அந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபைலாவது நீங்கள் வச்சுருக்கணும். அப்படி ஒரு ஃபைல் கூட இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபோல்டரை பிளாப் ஸ்டோரேஜில் க்ரியேட் பண்ண முடியாது. ஓகே, சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஃபைலோ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபைலை நீங்கள் டெலிட் பண்ணிங்கன்னா அந்த ஃபோல்டரும் சேர்ந்து டெலிட் ஆகிடும். ஓகே, ஏன்னா பிளாப் ஸ்டோரேஜில் உங்களுக்கு விர்ச்சுவல் ஃபோல்டர் க்ரியேட் ஆகும், டேட்டா லேக் ஸ்டோரேஜில் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். ஓகே, ஃபிசிக்கல் ஃபோல்டர் physical folders. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா எம்டி ஃபோல்டர் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். எம்டி ஃபோல்டர்ஸ் கேன் பி கிரியேட்டட். ஓகே, இப்போது இந்த எம்டி ஃபோல்டருக்குள்ளே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபைல்ஸ் போட்டு வச்சுக்கலாம், இல்லைனா அந்த ஃபோல்டரை நீங்கள் எம்டியாகவே கூட வச்சுக்கலாம். ஓகே, இது மட்டும்தான் அட்வான்டேஜா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இப்போ நீங்கள் டேட்டாபிரிக்ஸ் அந்த மாதிரியான ஒர்க் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை சினாப்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே எக்ஸ்டர்னல் டேபிள்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் டேட்டா லேக்கில். ஓகே, எக்ஸ்டர்னல் டேபிள்ஸ் கேன் பி கிரியேட்டட். external ext or nal. ஓகே, அது என்னப்பா எக்ஸ்டர்னல் டேபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நான் உங்களுக்கு டேட்டாபிரிக்ஸ் எடுக்கிறப்போ தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா அது ஒரு பெரிய கான்செப்ட். ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. இப்போதைக்கு இதில் ஒரு எக்ஸ்டர்னல் டேபிள் கூட கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேன் பி கிரியேட்டட். ஓகே, ஒரு எம்டி ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம், அதில் ஃபோல்டரை எம்டியாகவே வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். இதனால் மட்டும்தான் நான் இது ஏடிஎல்எஸ் கிரியேட் பண்ணுமானா கிடையாது. உங்களுக்கு நீங்கள் பிளாப் ஸ்டோரேஜில் ஒரு கண்டெய்னருக்குள்ளே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணக்கப்புறம் அந்த ஃபோல்டரை நீங்கள் ரீநேம் பண்ண முடியாது. ஆனால் ஏடிஎல்எஸில் நீங்கள் அந்த ஃபோல்டரை ரீநேம் பண்ணிக்கலாம். கேன் பி ரீநேம் ஆஃப்டர் கிரியேட்டட். ஓகே, இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இதில் நீங்கள் எஸ்எஃப்டிபியை கிரியேட் பண்ணிக்கலாம். எஸ்எஃப்டிபி கேன் பி கிரியேட் இன் ஏடிஎல்எஸ். இங்கே கிரியேட்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, கிரியேட் மீன்ஸ் ஹோஸ்ட். ஓகே, அதாவது இந்த ஏடிஎல்எஸ்குள்ளே நீங்கள் ஒரு எஸ்எஃப்டிபியை வச்சுக்க முடியும். எஸ்எஃப்டிபினா என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பாதீங்க, அடுத்த வீடியோவில் நான் அதான் போட போகிறேன். எஸ்எஃப்டிபினா என்ன, எப்படி யூஸர் கிரியேட் பண்ணுறது, அதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு ஏடிஎல்எஸ்னா என்னன்னு சொல்லிட்டு தியரிட்டிக்கலாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், அஷ்யூர் போர்ட்டலுக்குள்ளே போகிறேன். என்னோட அஷ்யூர் போர்ட்டலுக்குள்ளே வந்தோடனே இப்படி தான் இருக்குது. நீங்கள் எங்கே போகணுன்னா சர்ச் கிளிக் பண்ணுங்கள், ரிசோர்ஸ் குரூப்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். காட்டலைன்னா டைப் பண்ணி அந்த ரிசோர்ஸ் குரூப்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்க ரிசோர்ஸ் குரூப், ஒருவேளை நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரிசோர்ஸ் குரூப் எப்படி கிரியேட் பண்ணணுன்ட்டு. பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க.
அது கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிட்ட உடனே நீங்கள் அந்த ரிசோர்ஸ் குரூப்ஸ்குள்ளே என்னென்ன சர்வீஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு அது எல்லாமே காட்டும். இங்கே நம்ம போன வீடியோவில் பிளாப் ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணியிருந்தோம், அது எனக்கு இங்கே காட்டுது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம்? அஜூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ப்ளஸ் கிரியேட் ஐக்கான் இருக்குல்ல, அது கொடுங்க. அது கொடுத்துட்டு உள்ளே போங்க. இப்போது இங்கே என்ன டைப் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎல்எஸ்ன்னு டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம். இப்போது இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். சரிடா, நீ பிளாப் ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கும் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஆப்ஷனை தானே கிளிக் பண்ணேன், இப்போ ஏடிஎல்எஸ் தானே சொன்னேன், ஏன் அதை கிளிக் பண்ணுறீங்கன்ற டவுட் உங்களுக்கு வரலாம். ஏடிஎல்எஸ் கிரியேட் பண்ணனாலோ இல்லை பிளாப் ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணனாலோ இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி தான் நீங்கள் உள்ளே போகணும். ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறது மூலிமா நீங்கள் அதை வந்து பிளாப் ஸ்டோரேஜா இல்லை ஏடிஎல்எஸ்ஸான்னு சொல்லிட்டு நீங்கள் கிரியேட் பண்ணுறப்ப தான் டிஃபைன் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் இதை கிரியேட் கொடுக்குறேன். ஓகே, இப்போது நீங்கள் இங்கே உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் இருக்குது, அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிச்சு. ரிசோர்ஸ் குரூப் நிறைய இருக்குது, நான் எது வேணுமோ மாற்றிக்கலாம். பட் ஆனால் என்னோட மை ஃபர்ஸ்ட் ஆர்ஜி அப்படின்ற ஆர்ஜினா ரிசோர்ஸ் குரூப் அதுக்குள்ளே இருக்கட்டும். இந்த ஏடிஎல்எஸ் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு நான் என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை டேட்டா லேக் 010ன்னு கொடுக்குறேன். ஓகே, மை டேட்டா லேக் 010ன்னு கொடுக்குறேன். ரீஜன் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இந்தியாவிலே கிரியேட் பண்ணுறதுனாலும் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் எங்கே வேணால் கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை ஈஸ்ட் யூஎஸில் கூட கிரியேட் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட் யூஎஸில் உங்களுக்கு நிறைய டேட்டா சென்டர் இருக்கும், ஸோ கொஞ்சம் ஸ்பீட் நல்லாயிருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள், ஈஸ்ட் யூஎஸில் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்டோரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா அஜூர் பிளாப் ஸ்டோரேஜ் ஆர் அஜூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ் Gen 2. ஓகே, இந்த ப்ரைமரி ஒர்க் லோட் இது எல்லா பற்றியுமே நான் உங்களுக்கு பிளாப் ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணுற வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டாண்டர்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ரிடெண்டன்சியில் வந்து ஏன் அவ்வளோ ரிடெண்டன்சி டைப் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அது பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துடுங்க. இதில் இந்த லோக்கல் ரிடெண்டன்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னா என்ன, ஜியோ ரிடெண்டன்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே போன வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. ஏன்னா பிளாப் ஸ்டோரேஜுக்கும் ஏடிஎல்எஸ் ஸ்டோரேஜுக்கும் இந்த பேசிக் ஆப்ஷன்ஸ் எல்லாமே சேம் தான். இது ஒரு முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டினும் கூட. டேட்டா இன்ஜினியரிங் ரோலுக்கு நீங்கள் போகிறீங்க, இல்லைனா அஜூர் கிளவுட் இன்ஜினியரிங் ரோலுக்கு நீங்கள் போகிறீங்கனாலே உங்களுக்கு இந்த கொஸ்டின் நீங்கள் எதிர்பார்த்தே போகலாம். ஓகே, ஸோ நான் இப்போது வந்து லோக்கல் ரிடெண்டன்ட்டே கொடுத்துக்கிறேன். ஏன் கொடுத்தேன்றதை பற்றி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்ன்ற ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே தான் ஒரு முக்கியமான இதுவே நீங்கள் எனேபிள் பண்ணணும். இதை எனேபிள் பண்ணிங்கன்னா தான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிடையாது, இது வந்து ஏடிஎல்எஸ்ஸாக கிரியேட் ஆகும். இதை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இது ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் தான். ஸோ இதை எனேபிள் பண்ணிங்கன்னா இது வந்து டேட்டா லேக், டிசேபிள் பண்ணிங்கன்னா இது வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். புரியுதா? இதை மறந்துடாதீங்க கைஸ். எனேபிள் ஹைரார்ச்சிக்கல் நேம் ஸ்பேஸ் அப்படின்னா என்னன்னா, நான் என் கண்டெய்னருக்குள்ளே எத்தனை ஃபோல்டரை வேணால் ஹைரார்க்கியாக கிரியேட் பண்ணுவேன். அதை எம்டி ஃபோல்டரை கூட வைப்பேன், அதில் ஃபைல் போடுறதும் போடாததும் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். நீ அதை விர்ச்சுவல் ஃபோல்டராக கிரியேட் பண்ணாத, ஃபிசிக்கல் ஃபோல்டராக கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு அஜூருக்கு நம்ம இன்டிமேஷன் கொடுக்குறோம். அடுத்து ரிவ்யூ அண்ட் கிரியேட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் 1 minute வெயிட் பண்ணுங்கள். இப்போது இது ஏன் இவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே சூஸ் பண்ண ஆப்ஷன்ஸ்னால ஏதாவது எரர் வரலாம். என்ன மாதிரி எரர் வரலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ண ரீஜியனில் அந்த டேட்டா சென்டரில் இந்த ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எரர் எதுவுமே இருக்கான்னு சொல்லிட்டு இந்த வேலிடேஷன் இன் ப்ரோக்ரஸ்ன்னு காட்டுதில் வேலிடேட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வேளை எந்த எரரும் இல்லை, நீங்கள் வந்து குட் டு டிப்ளாய் யுவர் ஏடிஎல்எஸ். டிப்ளாய்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் ஏடிஎல்எஸ் ஸ்டோரேஜ் அஜூரில் க்ரியேட் பண்ணுறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஜஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் கொடுத்துட்டு ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்கள். உங்களோட டிப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இது இனிஷியலைஸ் ஆகிட்டுருக்கு. இந்த இனிஷியலைசேஷன் முடிஞ்சக்கப்புறமா உங்களுக்கு இந்த யூஐலேயே ஷோ ஆக ஆரம்பிக்கும். நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஜஸ்ட் 1 minute வெயிட் பண்ணுங்கள் கைஸ். எதுக்குடா நான் வெயிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இந்த ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்க தான் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே ஓகே, இப்போ சப்மிட்டிங் டிப்ளாய்மெண்ட் இன் ப்ராசஸ்ன்னு காட்டுது இல்லை, இன் ப்ரோக்ரஸ்னால் இப்போ இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணனா இந்த ரிசோர்ஸ் கிரியேட் ஆகிடும். எந்த ரிசோர்ஸ் கிரியேட் ஆகிடும்? நம்ம கிரியேட் பண்ண போகிற டேட்டா லேக் அது வந்து கிரியேட் ஆகிடும். ஓகே, கிரியேட் ஆனோடனே எங்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு கோ டு ரிசோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும் கைஸ். இந்த லோடிங்கில் இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ மேலேயும் காட்டும் டிப்ளாய்மெண்ட் இஸ் இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும்.
இந்த டிப்ளாய்மெண்ட் இன் ப்ரோக்ரஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு கிரியேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ஸோ யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம், ஜஸ்ட் ஒரு நிமிஷம் தான். ஓகே, இப்போ உங்களுக்கு இங்கே கோ டு ரிசோர்ஸ்ன்னு சொல்லிட்டு காட்டுதா? நீங்கள் இதை கிளிக் பண்ணி போனாலும் உங்களுக்கு ஏடிஎல்எஸ்குள்ளே போயிடலாம், டேட்டா லேக்குள்ளே போயிடலாம். ஆனால் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. இங்கே இந்த சைடில் ஹோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டு கீழே வாங்க. நீங்கள் கிரியேட் பண்ண டேட்டா லேக் உங்களுக்கு காட்டும். ஒரு வேளை காட்டலை அப்படின்னா திரும்பியும் சர்ச் போங்க. சர்ச் போயிட்டு ரிசோர்ஸ் குரூப்ஸ்குள்ளே போங்க. இந்த ரிசோர்ஸ் குரூப்பில் நிறைய ரிசோர்ஸ் குரூப் இருக்குது. எனக்கு நிறைய இருக்குது, உங்களுக்கு ஒன்று தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒன்று தான் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே போங்க. ரிசோர்ஸ் குரூப்னா என்னன்னு சொல்லிட்டு நான் போன வீடியோவில் போட்டிருப்பேன், அதை பார்த்துட்டு வந்துடுங்க கைஸ். இப்போ இதுக்குள்ளே நான் என்னென்ன சர்வீஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு டேட்டா லேக் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு பிளாப் ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். டேட்டா லேக்கை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டெய்னர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட டேட்டா லேக்குள்ளே போயிடலாம். இல்லைனா நீங்கள் ஓவர்வியூவில் பார்த்தீங்கனாலே தெரியும். இது நான் எப்போ நீ டேட்டா லேக்னு பேர் வச்சா நான் டேட்டா லேக் நம்பணுமான்னு கேட்டிங்கன்னா இங்கே ஓவர்வியூ கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் டேட்டா லேக் ஸ்டோரேஜ்னு இருக்கா. இதுவே நான் பிளாப் ஸ்டோரேஜ் உள்ள போகிறேன். இந்த டேபையே டூப்ளிகேட் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள் டேட்டா லேக்கோட ஓவர்வியூக்குள்ளே இது டேட்டா லேக் ஸ்டோரேஜ்னு இருக்குது. பிளாப் ஸ்டோரேஜோட ஓவர்வியூவில் அது பிளாப் ஸ்டோரேஜ்னு இருக்கும். ஓகே, என்னோட பிளாப் ஸ்டோரேஜ் மை பிளாப் ஸ்டோரேஜ் 010 கொடுத்துட்டு ஓவர்வியூன்னு ஒரு டேப் இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காட்டும். அது இங்கே பார்த்தீங்களா பிளாப் ஸ்டோரேஜ்னு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா லேக் ஸ்டோரேஜ்னு இருக்குது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் கண்டெய்னர் கிரியேட் பண்ணிக்கலாம். கண்டெய்னர்னா என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போன வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது பார்க்காம இந்த வீடியோக்கு வராதிங்க. ஜஸ்ட் கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ணு. கண்டெய்னர்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா உங்கள் சிஸ்டமில் இருக்க சி டிரைவ் இல்லை டி டிரைவ் மாதிரி அந்த டிரைவுக்குள்ளே போய் தானே நீங்கள் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் தானே நீங்கள் ஃபைலே கிரியேட் பண்ணுவீங்க. ஜஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். ஸோ இந்த கண்டெய்னருக்கு நான் மை ஃபர்ஸ்ட் கண்டெய்னர்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறேன். ஓகே, மை ஃபர்ஸ்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கண்டெய்னர் கிரியேட் பண்ணும்போது அதில் லெட்டர்ஸ் அப்புறமா ஐஃபன் மட்டும்தான் இருக்கும். அண்டர்ஸ்கோர்லாம் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு எரர் வந்துடும் கண்டெய்னர் கிரியேட் பண்ணுற போது மட்டும். இப்போ கிரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டெய்னர் கிரியேட் ஆகிடும். சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்னு காட்டுது. இப்போது நீங்கள் உங்கள் சி டிரைவ் டி டிரைவ் மாதிரி க்ளவுட் ஸ்டோரேஜில் ஒரு டிரைவ் கிரியேட் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுருக்கோங்க. அதான் இந்த கண்டெய்னர், மை ஃபர்ஸ்ட் கண்டெய்னர். அது கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதுக்குள்ளே நான் என்னடா பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ ஃபோல்டர் வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோல்டரை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், என்னாச்சு, my first container server failed to authenticate the request. Make sure the value authentication header formed currently including the signature. சம்டைம்ஸ் இந்த மாதிரி எரர் வரப்போ பயப்படாமல் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். உங்களோட போர்ட்டலே என்டையராக ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ப்ரோக்ராமராக இருக்கலாம், இல்லை டெவலப்பராக இருக்கலாம், க்ளவுட் இன்ஜினியராக இருக்கலாம், எரர்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். அதை பார்த்து பயப்படாதீங்க. இப்போ திரும்பியும் அந்த கண்டெய்னருக்குள்ளே போங்க, ஐ மீன் டேட்டா லேக்குள்ளே போங்க. உங்களோட டேட்டா லேக் ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண கண்டெய்னருக்குள்ளே போங்க. உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நோ ஐட்டம் ஃபவுண்ட் அப்படின்னு காட்டுது. எரர் போயிடுச்சு பார்த்தீங்களா? பயப்படாதீங்க. ஸோ இப்போ இதுக்குள்ளே நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த ஃபோல்டர் பேர் மை ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஃபோல்டரை நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த கண்டெய்னருக்குள்ளே நான் ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிட்டேன். இதுவே பிளாப் ஸ்டோரேஜில் இந்த மாதிரி ஒரு எம்டி ஃபோல்டரை உங்களால் கிரியேட்டே பண்ண முடியாது. இப்போ இந்த கண்டெய்னருக்குள்ளே இந்த ஃபோல்டர் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. இதுவே பிளாப் ஸ்டோரேஜில் உங்களால் அது கிரியேட்டே பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் காட்டவா? இப்போ பிளாப் ஸ்டோரேஜுக்குள்ளே போகிறேன். ஜஸ்ட் இந்த டெஸ்ட் கண்டெய்னருக்குள்ளே போகிறேன். இப்போது இந்த மை ஃபைல்ஸ்ன்ற கண்டெய்னர் இருக்கா, அதுக்குள்ளே ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ அந்த கண்டெய்னர் இருக்குது. அப்படியே எம்டியாக ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறேன். மை ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிட்டு அப்படியே விட்றேன். இப்போ இதுக்குள்ளே நான் எந்த ஃபைலும் போடலையா? இப்போ கண்டெய்னரில் போய்ட்டு எத்தனை ஃபோல்டர் இருக்குன்னு பார்க்குறேன். எனக்கு அந்த ஃபோல்டரே போயிடும். ஏன்னு பார்த்தோன்னா இது விர்ச்சுவல் ஃபோல்டர். இப்போ அதே மாதிரி இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க இந்த ஃபைலை நான் டெலீட் பண்ணுறேன். அந்த கண்டெய்னருமே ஐ மீன் அந்த ஃபோல்டருமே சேர்ந்து டெலீட் ஆகும். இப்போ ஃபைல் டெலீட் ஆகிடுச்சா? இப்போ நான் கண்டெய்னர் கிளிக் பண்ணுறேன், அந்த ஃபோல்டரே டெலீட் ஆகிடுச்சு பாருங்கள். இதுவே ஏடிஎல்எஸில் அப்படி கிடையாது. நீங்கள் இந்த ஃபோல்டருக்குள்ளே ஃபைலு போடவும் செய்யலாம், இல்லை எதுவுமே இல்லாத ஒரு எம்டி ஃபோல்டராகவுமே வச்சுக்கலாம். ஏன்னா இது ஃபிசிக்கல் ஃபோல்டர் அப்படின்வாங்க. புரியுதா? இதுதான் ஏடிஎல்எஸ்க்கும் பிளாப் ஸ்டோரேஜுக்கும் இருக்க வித்தியாசம். உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் தெளிவான எக்ஸாம்பிளோட தரேன்.
இப்போ நான் இந்த ஃபைலை இதில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, என் department.csv இருக்குது. நான் கண்டெய்னர் கிளிக் பண்ணால் எனக்கு அப்பயும் இந்த ஃபோல்டர் இருக்குது. இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் இந்த ஃபைலை டெலீட் பண்ணுறேன். எனக்கு அப்பயுமே இந்த ஃபோல்டர் இருக்குது. அதுவே என்னோட பிளாப் ஸ்டோரேஜ் சினாரியோவில் அப்படி நடக்காது. நீங்கள் ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்க ஃபைலை டெலீட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைல் கூட இல்லைனா அந்த ஃபோல்டர் சேர்ந்து டெலீட் ஆகிடும். ஓகேவா? ஓகே கைஸ், உங்கள் எல்லாருக்கும் ஏடிஎல்எஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் எப்படி ஏடிஎல்எஸில் நீங்கள் எஸ்எஃப்டிபி க்ரியேட் பண்ணுவீங்கன்றதை பற்றி சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயத்த நான் மிஸ் பண்ணிட்டேன். எப்படி ஒரு ரிசோர்ஸை டெலீட் பண்ணுறது? இப்போ மை ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் குரூப்புன்றதுக்குள்ளே எனக்கு இத்தனை ரிசோர்ஸ் இருக்குப்பா. மை டேட்டா லேக்குன்னு ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், பிளாப் ஸ்டோரேஜ்னு ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போது இந்த டேட்டா லேக்கை டெலீட் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே உங்களுக்கு டெலீட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அது கொடுத்துட்டு டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு டெலீட் கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம க்ரியேட் பண்ண அந்த டேட்டா லேக் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டு டெலீட் ஆகிடும். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ்.